நடிகரும் அரசியல்வாதியுமான முத்து அவர்கள் நேற்றைய தினமான 19 ஜூலை 2025 அப்போ யாரும் எதிர்பார்க்காத நிலையில் காலமாயிருக்காரு. முத்து அவர்கள் யாருன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரரும் முந்தைய திமுக தலைவரான கருணாநிதி அவர்களுடைய மூத்த மகனும் ஆவார். இவருடைய அம்மானு பார்த்தோன்னா கருணாநிதி அவர்களுடைய முதல் மனைவியுமான பத்மாவதி. இவங்க சிதம்பரம் ஜெயராமன் அவர்களுடைய சகோதரியும் கூட. இவருடைய பிறந்த தேதின்னு பார்த்தோன்னா ஜனவரி 14, 1948 வருஷத்தில் பிறந்திருக்காரு. முத்து சின்ன குழந்தையில இருக்கும் பொழுதே அவங்க அம்மா தவறிட்டாங்களாம். அப்போது அவங்களுக்கு வயது 20 தான் சொல்லப்படுது. முத்து அவர்கள் அரசியல்வாதின்னு தான் நமக்கு தெரியும். ஆனால் அவர் சிறந்த நடிகரும் கூட. பூக்காரி படத்தில் தொடங்கி பிள்ளையோ பிள்ளை, சமையல்காரன், அணையா விளக்கு இந்த மாதிரி பல படங்களில் நடிச்சிருக்காரு. நடித்தது மட்டும் இல்லாமல் பல படங்களில் பாடல் பாடியும் இருக்காரு. இவர் பாடின ஃபேவரட்டான சாங்னு பார்த்தோன்னா இவரின் நல்ல மனதில் கூடியிருக்கும் நாகூர் ஆண்டவா சாங்கும், சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க இந்த சாங்கையுமே நம்ம சொல்லலாம். இவர் கூட நடித்த பெஸ்ட் பேர்னு நம்ம சொன்னோன்னா வெண்ணிற ஆடை நிர்மலா அவர்களோட பெரும்பாலும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அவங்க 2 பேரும் நடித்த படங்கள் பெரும்பாலுமே வெற்றி பெற்றவனே சொல்லலாம். இவருடைய பர்சனல் லைஃப்பில் நிறைய பிரச்சனை ஏற்பட்ட காரணத்தினால நடுவில் 20 வருடங்கள் கேப் விட்டதுக்கு அப்புறமா தான் திரும்பவும் திரைப்பட உலகத்துக்கே வராரு. பவித்ரன் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன மாட்டுத்தாவணிங்கிற ஒரு திரைப்படத்துக்காக தேவா அவர்களுடைய இசையமைப்பில் நாட்டுப்புற பாடல் ஒன்றையுமே பாடி காட்டுறாரு. எல்லாருமே நினைப்போம் இவர் தானே மூத்தவர், அப்படி பார்த்தா முறைப்படி இவர் தானே திமுகவில் அடுத்த வாரிசாக இருக்கணும்னு. ஆனால் அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா 1970 வருஷத்தில் முத்துவை தான் அரசியல் வாரிசாக கருணாநிதி ஆகிறதுக்காக விரும்புகிறாரு. அந்த ஒரு காரணத்தினாலேயே எம்ஜிஆருக்கு ஆப்போசிட்டாக முத்து அவர்களை நடிக்க வைக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆக முடியலை முத்துவால். இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்ச எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு இதுவே ஒரு விதையாகவும் இருந்திருக்கு. இதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கருணாநிதியும் முத்துவுமே பேசாமல் இருந்திருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினாலேயே முத்து அவர்கள் தன்னோட போட்டி கட்சியான அதிமுகவில் இணையவும் செய்கிறாரு. இந்த ஒரு காரணத்தினால தான் கருணாநிதி அவர்கள் இவரை வாரிசாக்கவும் விரும்பலை. ஆனால் இந்த ஒரு காரணத்தினாலேயே 2 பேருமே பேசாமலே இருந்துடுறாங்க. ஆனால் திடீர்னு முத்து அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது. அந்த ஒரு காரணத்தினால தான் 2009 வருஷத்தில் தந்தையும் மகனும் சமாதானமாகி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. முத்து அவர்கள் நடித்த படங்கள்னு பார்த்தோன்னா 1972 வருஷத்தில் ரிலீஸ் ஆன பிள்ளையோ பிள்ளை இந்த ஒரு படத்தில் தான் இவர் அறிமுகமும் ஆகிறாரு. அடுத்ததாக 1973 வருஷம்னு பார்த்தோன்னா பூக்காரி, 1974 வருஷத்தில் ரிலீஸ் ஆன படம் சமையல்காரன், 1975 வருஷத்தில் ரிலீஸ் ஆன படம் அணையா விளக்கு, 1975 அதே வருஷத்தில் நம்பிக்கை நட்சத்திரம், அதுக்கப்புறம் இங்கேயும் மனிதர்கள். அடுத்ததாக 1977 வருஷத்தில் எல்லாம் அவளே இந்த ஒரு படமும் ரிலீஸ் ஆகுது. பல படங்களில் வெற்றியையுமே கொடுக்குறாரு. அவ்வளவு வெற்றிகளையும் தாண்டி தன்னுடைய வயது காரணமோ என்னவோ தெரியல, ஜூலை மாதம் 19ஆம் தேதி 2025 சனிக்கிழமை நேற்று காலை 8 மணி அளவில் யாருமே எதிர்பார்க்காத நிலையில் காலமாயிருக்காரு. இந்த ஒரு விஷயம் கருணாநிதி அவர்கள் குடும்பத்திற்கும் தமிழக மக்களுக்குமே மிகப்பெரிய இழப்பாக தான் இருக்குது. முத்து அவர்களுடைய ஆன்மா கடவுள்கிட்ட போய் சேரணும்னும் கலைஞர் அவர்களுடைய குடும்பத்தில் எல்லாருக்குமே மனதிடத்தை கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.